படத்துடைய ஹீரோ தான் ரொம்ப நாளா ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு ஒரு ராத்திரி சமயத்துல போறாருங்க. அவங்களுக்கு ஏதோ பண கஷ்டம் இருக்கு போல, அதுக்கு உதவி வேணுமான்னு கேட்கதான் அங்க போறாரு. ஆனா அங்கதான் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. நம்ம ஹீரோ கிட்ட அவங்க காதலி வந்தோம், என்ன எப்படின்னா இந்த வீட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரியும் அழுகுறாங்க. என்னடா இது வரைக்கும் இந்த பொண்ணு நம்ம கிட்ட பேசினதே இல்லையே, இப்ப திடீர்னு இப்படி வந்து கேக்குறாளே, இதுல என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்க, அப்ப அந்த வீட்டுடைய மேல் ரூம்ல இருந்து ஏதோ ஒரு மர்மமான சவுண்ட் வருது. அவரு என்னன்னு மேல போய் பார்த்தா, எந்த காதலி கீழே இருந்து நம்ம ஹீரோ கூட பேசுறாங்களோ அதே காதலி மேலே இருக்கிற ஒரு ரூம்ல பிணமா இருக்காங்க. இத பார்த்து ஹீரோ உறைஞ்சு போறாரு. அப்படி அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்தது, அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ன ஆச்சு, ஹீரோ உண்மையாலேயே காதலிச்சிட்டு இருக்கிற பொண்ணு யாரு அப்படின்னு பல்வேறு ட்விஸ்ட தான் இந்த படத்துல ரொம்ப விறுவிறுப்பா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டோட பார்க்க போறோம். இந்த ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்கு புரியணும்னா முன்ன நான் இப்ப சொல்ல போற இந்த கதையை பொறுமையா கேளுங்க. இந்த படத்துடைய பேரு 12A ரயில்வே காலனி. இதுல உண்மை சம்பவங்களை வச்சு எடுக்கப்பட்டதா இந்த படத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த படம் இப்போ OTT-ல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்குங்க. இந்த மாதிரி நல்ல படங்களை OTT-ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதை ப்ரமோட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவே. லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவான கார்த்திகை காமிக்கிறாங்க. நம்ம கார்த்திக்கு எல்லாமே அவருடைய நண்பர்கள் தாங்க. கார்த்திக்கு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே தான் நண்பர்களோட தான் வளர்ந்துருப்பாரு. அப்படி அங்க இருக்கிற ரயில்வே காலனிக்கு பக்கத்துல ஒரு வீடை எடுத்து அங்கதாங்க வாடகைக்கு இருப்பாரு. அன்னைக்கு ராத்திரியும் தான் நண்பர்களோட உட்காந்து அவர் சரக்க போட்டுக்கிட்டோம் நிறைய பேய் கதைகளை பத்தி பேசுறாரு. உண்மையாலேயே இந்த பேய்லாம் இருக்கா, அதை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? நானும் சின்ன வயசுல இருந்து பேய பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்லைன்ற மாதிரி அவரோட நண்பர்கள் சொல்ல, அப்பதான் அங்க ஒரு வீடியோவை பிளே பண்ணி பாக்குறாங்க. அதுல இருக்கிற ஒருத்தரும் பேயின்றதும் இப்ப சயின்ஸ்ல வந்துருச்சு, நீங்க உண்மையாலேயே யாருன்னா காதலிக்கிறீங்க, அவங்கள மறக்க முடியலனா அவங்க உங்க கண்ணுக்கு தெரிவாங்க, அதை நீங்க பேரானார்மல் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரியும் அங்க அந்த வீடியோல சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்கிற ஹீரோவும் அவருடைய நண்பர்களும் பயந்த மேனிக்கு அந்த ராத்திரி தூங்குறாங்க. இப்ப அப்படியே ஹீரோ காலையில எழுந்துக்கிறாருங்க. நம்ம ஹீரோ ஒரு விளையாட்டு பையன். அவங்க வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற வயசு பொண்ணுங்க அங்க இருக்கிற ஆன்டிகள் கிட்ட எல்லாம் வம்பு பண்ணுவாரு. அப்படிதாங்க அவங்க வீட்டுல இருந்து ஒரு 2 வீடு தள்ளி ஒரு வீடு இருக்குங்க. அங்க ஆராதனா அப்படின்ற ஒரு அழகான பொண்ணு இருப்பாங்க. அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். அவங்கள நம்ம ஹீரோக்கு ரொம்ப நாளாவே பிடிச்சிருக்கோங்க. அவங்களும் காலையில வீட்டுல துணி காய வச்சுக்கிட்டு இருக்க அவங்க கிட்டையும் ஹீரோ கலாய்க்கிற மாதிரி பேசுறாரு. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோக்கு அவருடைய நண்பனும் கால் பண்ணி, டேய் டைம் ஆச்சுடா, டில்லு அண்ணா ஆபீஸுக்கு வந்துரு, எலெக்ஷன் வேலை எல்லாம் நிறைய இருக்கு, அண்ணா உன்னை கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப ஹீரோவும் அறக்க பறக்க அந்த தில்லு அண்ணாவுடைய ஆபீஸுக்கு வராருங்க. அங்க ஒரு மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான பைல்வான காமிக்கிறாங்க. அவரு தான் அந்த டில்லு அண்ணா. அவர் ஒரு கட்சி வச்சிருப்பாருங்க. எப்படின்னா வரப்போற எலெக்ஷன்ல MLA ஆயிடணும் அப்படின்ற மாதிரிதான் அவருடைய கனவு இருக்கும். அதுக்காக அவரு எந்த எல்லைக்கு வேணா போவாரு. அவருக்கு ஒரு உசுருக்கு உசுரான தம்பி இருப்பாரு. அவர்கிட்டயும் இப்ப நம்ம ஹீரோ கிட்டையும் தான் இந்த எலெக்ஷனுக்கான வேலைகள் எல்லாம் ஒப்படைப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஆராதனாவை காமிக்க, அவங்க வீட்டுல காலங்காத்தால உட்காந்து தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆராதனாக்கு அம்மா மட்டும் தாங்க, அப்பா இல்ல. இவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த வீட்டுல வாழ்வாங்க. இப்போ இந்த ஆராதனாவுடைய வீட்டுக்கும் அவங்களோட தோழிகள் வராங்க. ஏ மச்சி, நம்ம ஊர்ல ஒரு வாலிபால் டோர்னமெண்ட் ஏற்பாடு பண்றாங்களாம். அந்த டோர்னமெண்ட்ல நம்ம டீமா போய் கலந்துக்கலாமா? நம்ம மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா ஒரு பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு இவளோட படிப்பு செலவுக்கு அதை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, ஆராதனாவோ எனக்கு வாலிபால் சரியா தெரியாது, பட் இருந்தும் நீங்க படிப்பு செலவுன்ற மாதிரி சொல்றீங்களே, அதுக்காக கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் வாக்கு கொடுக்குறாங்க. அப்படி அந்த வாலிபால் டோர்னமெண்ட் அங்க நடத்தது யாரு தெரியுமா? முன்ன காமிச்சனே அந்த டில்லு அப்படின்ற மாதிரி அவரோட கட்சி சார்பா தாங்க நடக்குது. அதை நம்ம ஹீரோ தான் பாத்துக்கவும் செய்யறாரு. அப்படிங்க அந்த பொண்ணுங்க வந்து வாலிபால் விளையாடுறதையும் நம்ம ஹீரோவும் அவருடைய நண்பர்களோட உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க, சும்மா சொல்லக்கூடாதா, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு பாக்கிறதுக்கு அழகா தான் இருக்கா, அதுவும் இந்த டி-ஷர்ட்ல பார்க்க இன்னும் சூப்பரா இருக்கா அப்படின்ற மாதிரி அங்க கலாச்சிக்கிட்டு இருக்க. இதுல நம்ம ஹீரோயினால சரியா வாலிபால் விளையாட முடியாம ஃபைனல்ஸ்ல வந்து தோத்துறாங்க. இதுல அவங்க உடஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தோழிகளும் வந்து, விடுமச்சி ரன்னர் அப் வந்துட்டோம்ல, இந்த ரன்னர் அப்புக்கு வந்த காசை வச்சு படிப்பு செலவுக்கு பாத்துக்கலான்ற மாதிரியும் அவங்கள ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இதையுமே நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பாக்குறாருங்க. அங்க நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணனே சொல்லி அங்க பசங்களை பால் போட சொல்லி கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் மேல பால் அடிக்கணும்னு நினைச்சு அவர் ஸ்டெம்ப்ல தான் பால் அடிக்க முயற்சி பண்றாரா. இப்ப அந்த ஸ்டெம்ப் உருவிக்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினோட மண்டையிலேயே விழுந்துடுது. அதுல ஹீரோயினுக்கு மண்டை அடிபட்டு போக இப்ப அவங்க தோழிகள் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கறாங்க. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருப்பான், நம்ம இதை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே வேளையில ஹீரோவையும் அவருடைய நண்பர்கள் போட்டு திட்ட, ஏ மச்சி போலீஸ் கேஸ் ஆயிட போகுதா, நீ அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு சாரி கேட்டு வந்துரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி நம்ம
நம்ம ஹீரோ ஒரு அண்ணாச்சி பழத்தை வாங்கிக்கிட்டோம் அங்க நம்ம ஹீரோயினை வந்து பார்க்க நடந்த விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த பழத்தையும் கையில கொடுத்துட்டு இதை நீங்க சாப்பிடுங்க தெம்பாயிடுவீங்கன்னு சொல்லிட்டோம். அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து போக இப்படி ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்டதுனால நம்ம ஹீரோயினும் மனசு மாறி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த தில்லு அப்படின்ற மாதிரி ஒரு பைல்வான பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவருமே அங்க ஒரு சாமியாரை வந்து பாக்குறாரு. ஒரு மிகப்பெரிய ரகசியத்தையும் அந்த சாமியார் கிட்ட கேக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோவுமே நைட் அவருடைய நண்பர்கள் கிட்ட எனக்கு அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு மேல ஃபீலிங் வந்துருச்சு, நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு முட்டை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னமா வீட்டுல முட்டை குழம்பா கொஞ்சம் கூட அப்படின்ற மாதிரி ஹீரோ மறுபடியும் அந்த பொண்ணை கலாய்க்க இப்ப ஃப்ரெண்டு கிட்டையும் அந்த பொண்ணை கலாய்க்கிறப்பவோ அவ கூட பேசுறப்பவோ மனசுக்கு ஏதோ ரொம்ப நெருக்கமா இருக்குடா அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வர நாட்கள்ல நம்ம ஹீரோயின் எங்க போனாலும் அவங்களுடைய சுயரூபம் என்னன்னு தெரியாம நம்ம ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்காருங்க. ஆனா இதெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய ட்விஸ்டா வரப்போகுது, பொறுத்திருந்து பாருங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கும் ஒரு வயசான பெரியவர் வந்து வாசல்லையே நின்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காருங்க. யார் சார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்க, நான் ஒரு டாக்டர், இந்த வீடு எதுக்கு பூட்டி இருக்கு, நான் என் மனைவிய பார்க்க வந்திருக்கேன்ற மாதிரி சொல்ல, ஐயோ நம்ம மாமனாரு ஆராதனா பொண்ணுக்கு அப்பா இல்லைன்னு நினைச்சோம், அப்பா இருக்காரா சார், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க சார், அவங்க கடைக்கு போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோ அங்கிருந்து ஒரு இடத்துக்கு அவசரமா கிளம்ப அப்படி நேரா அவரு டில்லு அண்ணாவோட வீட்டுக்கு தாங்க வராரு. அங்கேயுமே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அந்த டில்லு அண்ணா இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு உசுருக்கு உசுரா ஒரு தம்பி இருப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவரோட தம்பிய யாரோ போட்டிருக்காங்க. இதுல அந்த டில்லு அண்ணா உடஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காருங்க. அங்க போலீஸ் கிட்டையும் தன்னுடைய அடியாட்கள் கிட்டையும் என் தம்பிய போட்டவன நானே என் கையால போட்டு தள்ளுவேன்ற மாதிரியும் அவர் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த டில்லு அண்ணா எதனா பண்ண போய் நம்ம அவர் கூட இருந்து நம்ம மேல பழி வந்துட போதுன்ற மாதிரியும் பயந்துகிட்டு இருக்க, அப்ப ரோட்ல ஒரு ஆட்டோல நம்ம ஹீரோயின் எங்கேயோ போறத ஹீரோ பாக்குறாரு. டேய் ஆரதனாடா இவன் எங்க போயிட்டு இருக்கான்னு சொல்லி இப்ப ஹீரோயினையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராரு. அப்படி அவங்க நேரா அங்க இருக்கிற ஒரு பேட்மிண்டன் கோர்ட்டுக்கு தாங்க வராங்க. இவ எதுக்கு இங்க வரா அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க ரொம்ப சூப்பராவே பேட்மிண்டன் ஆடுறாங்க. அதுவும் அவங்களுக்கு எதிர்க்க ஒரு பையனையும் பொண்ணையும் நிக்க வச்சு இவங்க ஒத்தாலா அங்க சூப்பராவே ஆட, இத பார்த்துமே நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஒரு பெரிய மரியாதை வருது. அப்பதான் அந்த பேட்மிண்டன் கோச் கிட்டையும் நம்ம ஹீரோயின் வந்து, சார் என்ன அந்த டோர்னமெண்ட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்களே சார், அது எப்ப சார் அனுப்புவீங்க அப்படின்னு கேட்க, இல்லம்மா டோர்னமெண்ட்லாம் பேர் எடுத்தாச்சு, நான் தான் சொன்னல அதுக்கு 3 லட்சம் ரூபாய் கட்டணும்ட்டு, உங்ககிட்ட அந்த பணம் இல்ல, அதனால அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு சொல்ல, இப்ப ஹீரோயினாலையும் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம ஒரு கலக்கத்தோடய அங்க இருந்து கிளம்புறாங்க. இதையுமே நம்ம ஹீரோ ஓரத்துல இருந்து கேக்குறாருங்க. ஹீரோயினுக்காக அந்த 3 லட்சம் ரூபாவை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு யோசனை வர, அதே வேலையில அந்த டில்லுவனா இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் தம்பிய போட்டு தள்ள நபரையும் தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்குறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்க ஒரு சாமியார் இருக்காருங்க. அந்த சாமியார் கிட்ட வந்து ஏதோ ஒரு ரகசியத்தை அந்த டில்லுவனா சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு பூஜையும் நடத்துறாங்க. இதுலயும் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க, கவனமா கேளுங்க. இந்த பூஜை முடிஞ்சதும் அந்த டில்லு அண்ணா நேரா தன்னுடைய அப்பா கிட்ட வந்து சில ரகசியங்களை பேசுற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த 3 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற ஒரு ஆபீசரையும் வந்து பாக்குறாங்க. அந்த ஆபீசரும் 3 லட்சம் என்ன 5 லட்சம் கூட கொடுக்குறேன், நீ என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வரியான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, அதுல அவங்க அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க. இதையுமே நம்ம ஹீரோ பார்த்து ஹீரோயின் கிட்ட தப்பா பேசின அந்த ஆபீசரோடைய சுவிட்சையும் ஆஃப் பண்றாருங்க. இப்ப ராத்திரி இந்த 3 லட்சம் ரூபாய் விஷயத்த பத்தி ஹீரோயின் கிட்ட பேசலான்னு ஹீரோயினுடைய வீட்டு வாசலுக்கும் அவர் வராரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்காக 3 லட்சம் ரூபாவை 2 நாள்ல ரெடி பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயின் கோவத்துல இருக்காங்க போல. கீழே ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து அங்க ஒரு கார் நிக்குதுங்க. அந்த காரோட கண்ணாடியும் அவங்க உடைக்கிறாங்க. இவ எதுக்கு அன்யூஷுவலா இப்படி பிஹேவ் பண்றான்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்படியே ஹீரோயினுடைய வீட்டு ஜன்னலையும் பார்க்க நம்ம ஹீரோயினை தேடி ஒரு பெரியவர் வந்திருப்பார்ல, அந்த பெரியவர் இப்போ அந்த வீட்டுக்குள்ள ஹீரோயினோட அம்மாவோட ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதையும் ஹீரோ கவனிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த காசு பிரச்சனையா தான் இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ கார்த்திக்கும் முடிவு பண்ணி இப்ப நேரா தன்னோட ஃப்ரெண்டு கிட்டயும் வந்து, மச்சான் எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுடா, எதனா இல்லீகல் பிசினஸ் பண்ணியாச்சு, இந்த காசை ரெடி பண்ணுன்ற மாதிரி உதவி கேட்க, நான் ஒரு வேலையை சொல்றேன், நம்ம விஜயவாடா வரைக்கும் போக வேண்டி இருக்கும், அந்த வேலையை பண்ணி கொடுத்தா நல்லா காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி அங்க ஒரு இல்லீகலான பிசினஸையும் தான் ஃப்ரெண்டோட சேர்ந்து நம்ம ஹீரோ ஒரு 2 நாள் கஷ்டப்பட்டு செய்யறாருங்க. அது மூலயமா அவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் காசு கிடைக்குது. அப்படி 2 நாளுக்கு அப்புறம் அந்த காசை எடுத்துக்கிட்டோ தன்னோட வீடு திரும்ப இன்னும் பேலன்ஸ் அவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க. வேற வழி இல்ல, நம்ம தில்லு அண்ணா கிட்டயே உதவி கேட்டலான்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ அந்த தில்லு அண்ணா கிட்ட கடன் வாங்கலான்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போக, ஆனா அந்த தில்லு அண்ணாவோ காசை நாளைக்கு வந்து வாங்கிக்கோ, அதுக்கு முன்னாடி நான் ஒரு பார்சல் உங்ககிட்ட கொடுக்குறேன், இத பத்திரமா உன்னோட வீட்டுல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. ஹீரோ அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, டேய் தம்பி நான் கொடுக்குற இந்த பார்சலை எக்காரன்ற கொண்டும் நீ பிரிக்க கூடாது சரியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோவோ அதுக்கு தலையாட்டிட்டு இப்ப அந்த பார்சலை வாங்கிக்கிட்டு அங்க
அங்கிருந்து அப்படியே போக அப்பதான் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. மச்சான், எலெக்ஷன் வரப்போதுல, அதனால பணம் பட்டுவாடா பண்றாங்களான்னு சொல்லி டில்லு அண்ணா அதுக்கப்புறம் அவருடைய அடியாட்களோட வீட்ல எல்லாம் போலீஸ் ரைட் பண்ணிட்டு இருக்காங்கடா. இப்ப என்னோட வீட்டுக்கு கூட வந்துட்டு போனாங்க, அடுத்து உன் வீட்டுக்கு கூட வரலாம், அதனால அவர் என்ன கொடுத்தாலும் நீ வாங்காதன்ற மாதிரி சொல்றாரு. நான் வேற ஒரு பார்சல் வாங்கிட்டேனேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இப்ப அந்த பார்சலை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் ஹீரோ மாட்டிப்பாருங்க. அதனால நம்ம ஹீரோயினுடைய வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டுல கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. அப்படிதாங்க நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கும் நம்ம ஹீரோ அங்க வராரு. என்னைக்குமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அந்த வீடு ரொம்ப அமைதியா இருக்குங்க. அப்படி வீட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் நம்ம ஹீரோ ஏறாரு. அந்த வீட்டுடைய கண்ணாடியை உடைச்சி அப்படியே அந்த வீட்டுக்குள்ள நுழைறாரு. அப்படி லைட்டா போட்டுட்டு என்ன உள்ள இருக்கிற அந்த ஆராதனா பொண்ணை காணும் அப்படின்ற மாதிரியும் தேடிக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு அந்த ஆராதனா ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எவ்வளவு நாள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்த, இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துட்டியா, நீ திருடனா அப்படின்ற மாதிரி கேட்க, திருடலாம் இல்ல, உன்னை பாக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, உடனே ஹீரோவை அங்க இருக்கிற ஒரு ரூமுக்கும் அந்த ஆராதனா கூட்டிட்டு போறாங்க. சரி, முதல்ல இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி நுழைஞ்ச? மேல ஜன்னல் வழியா நுழைஞ்ச. சரி, எனக்கு ஒரு உதவி பண்ணு, என்ன இந்த வீட்ல இருந்து உடனே வெளியே கூட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த ஆராதனா சொல்ல, எது, உன்னோட சொந்த வீட்ல இருந்தே வெளியே கூட்டு போணுமா? எதுக்கு? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். ஐயோ, ஒரு நிமிஷம் போய் கட்லுக்கு அடியில ஒளிஞ்சுக்கோ, என்னோட அம்மா வராங்க அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ ஹீரோவும் கட்லுக்கு அடியில ஒளிஞ்சிக்க, இப்போ ஹீரோயினோட அம்மாவும் வந்து நம்ம ஹீரோயினை தூங்க வச்சுட்டு பெட்ஷீட் போத்த வச்சுட்டும் போறாங்க. இப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட பேச, இப்ப நம்ம ஹீரோக்கு அவரோட நண்பன் கிட்ட இருந்து போன் கால் வருது. டே மச்சி, எங்க இருக்க, வீட்ல இல்லையே நீனு அப்படின்னு கேட்க, டேய் நான் இந்த ஆராதனாவோட வீட்ல இருக்கேன்டா. அப்படியா, நம்ம டில்லு அண்ணா கொடுத்த பார்சல் எங்கடா? இங்க தாண்டா இருக்குன்னு சொல்ல, இப்ப ஹீரோவை பார்க்கறதுக்கு அவர் ஃப்ரெண்டோ இந்த ஆராதனாவுடைய வீட்டுக்கு வராரு. அப்படி ஹீரோ இந்த ஆராதனாவோட ரூம்ல பேசிட்டு இருக்காருங்க. அதையுமே அவர் ஃப்ரெண்டு எட்டி பார்த்துட்டு, சரி ஓகேடா நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து கிளம்ப, இப்ப ஆராதனாவும் கொஞ்சம் பரபரப்பா இருக்காங்க. ஹீரோவும் ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்ன பிரச்சனை, மேல இருந்து வேற ஏதோ சவுண்ட் கேக்குது, இங்க வீட்ல என்ன நடக்குது, எதுக்கு இந்த வீட்ல இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி நான் மேல போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லியும் இப்ப நம்ம ஹீரோ மேல் ரூமுக்கும் வராரு. அப்படி மேல் ரூம்ல என்ன நடந்ததுன்ற மாதிரி அந்த ரூம் கதவை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குங்க. ஆமாங்க, அந்த ரூம்ல நம்ம ஹீரோயினோட அம்மாவோ நம்ம ஹீரோயினோ பிணமா இருக்காங்க. அதை பார்த்து அவரு உறைஞ்சு போறாரு. அப்படியே கீழே திரும்பி பார்த்தா அங்கேயும் நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. ஆத்தாடி, நம்ம காதலிச்சது ஒரு பொண்ணையா இல்ல பேயையா அப்படின்னு நினைச்சு பார்த்து அங்கேயே மயக்கம் போட்டு விட, இப்ப கட் பண்ணா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. இவரு இது வரைக்கும் 50 கேஸ் கிட்ட சால்வ் பண்ணிருக்காருங்க. அப்படி இப்போ ஒரு 50வது கேஸையும் சால்வ் பண்ணிட்டு ரொம்ப கம்பீரமா அங்க நடந்து வராரு. ஆனா எந்த கேஸை இவர் எடுத்துக்கிட்டாலும் சில நாட்கள்ல சால்வ் பண்ணிடுவாரு. ஆனா அந்த 50வது கேஸை மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சால்வ் பண்ணிருக்காரு. அப்படி அது என்ன கேஸ் அப்படின்னு அங்க ஜூனியரா சேர்ந்த ஒரு பொண்ணுமே அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்க, அப்பதான் அவரு இந்த கேஸ பத்தி சொல்றாரு. அதாவது நம்ம ஹீரோ அந்த வீட்டுல மயங்கி விழுந்திருப்பாருல, அந்த கேஸ பத்தி தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப மறுபடியும் ஹீரோ மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் இந்த கதை தொடருதுங்க. நம்ம ஹீரோவையும் பக்கத்துல இருக்கிற ஒரு மருத்துவமனையிலையும் சேர்க்கறாங்க. ஹீரோ கண்ணு முழிச்சு பார்த்ததோ அங்க மறுபடியும் நம்ம ஆராதனா அவங்க முன்னாடி உக்காந்துகிட்டு இருக்க. ஆனா அவங்க மெல்ல ஹீரோ முன்னாடி இருந்தும் மறைகிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ கண்முழிக்க, அப்படி நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்கிறதுக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் வராரு. உண்மைய சொல்லு, இந்த வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் நீ தானே போட்டு தள்ள அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோவோ தனக்கு எதுவுமே தெரியாது, நான் அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே அவங்க அப்படிதான் இருந்தாங்கன்ற மாதிரியும் சொல்றாரு. அதுக்கு மேல ஹீரோவாலையும் பதில் சொல்ல முடியல. டாக்டரோ வந்து கொஞ்ச நாள் அவரு ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து அனுப்ப, இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் வெளியே வந்ததும் ஹீரோவுடைய நண்பர்களும் வந்து ஒரு திடுக்கிடும் விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதாவது நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே அந்த ஆராதனாவும் அவங்களுடைய அம்மாவும் யாரு மூலயமாவோ போட்டு தள்ளப்பட்டிருக்காங்களாம். அப்படி அழுகிய நிலையில தான் அவங்கள அங்க இருந்து எடுக்கப்பட்டதா அங்க சொல்ல, அப்படி அந்த 2 நாளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் விஜயவாடால ஒரு வேலை விஷயமா போயிருப்பார்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் டோல்ல இருந்து காமிச்சு, இப்படி இவங்க 2 பேரும் போனதுக்கும் ஹீரோக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்ற மாதிரி இந்த போலீஸ் கிட்டயே அவங்க நண்பர்கள் நிரூபிக்கிறாங்க. அது மூலயமா போலீஸும் ஹீரோ இதை பண்ணலன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் ஹீரோ மேல சந்தேகம் இருக்கிறதுனால கேஸ் முடிகிற வரைக்கும் ஹீரோவை ஊர்ல இருக்கவும் வைக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் வீட்டு திரும்புறாரு. நேரா வந்து அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணுடைய வீட்டை தாங்க பாக்குறாரு. அப்படி அந்த ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாவுக்கும் உள்ள என்ன நடந்திருக்கும், அவங்களை யார் இப்படி பண்ணிருப்பான்ற ஒரு கேள்வி அவருக்குள்ள இருந்துட்டே இருக்குங்க. அப்பதான் அவருக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அவரு ஓடி வந்து தான் ஃப்ரெண்டு கிட்டையும், டேய் மச்சான், அன்னைக்கு நான் ஆராதனா கூட பேசிட்டு இருக்கும் போதோ நீ அங்க வந்தல, அப்ப நீ அந்த பொண்ணை பாக்கலையான்னு கேட்க, டேய் மச்சி, அன்னைக்கு நான் எட்டி பார்க்கும் போது நீ தனியா பேசிட்டு இருந்தடா, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அது இல்லாம டில்லு அண்ணா கிட்ட இருந்து வேற கால் வந்ததா, அதனால நான் அங்க இருந்து வேகமா கிளம்பிட்டேன்டா. அதுவும் நீ ஒரு பார்சல் வேற எடுத்துட்டு வந்தல, டில்லு அண்ணா கொடுத்தாருன்னு, அந்த பார்சலை எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணிட்டேன்ற மாதிரியும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு பெரிய கேள்வியோட இப்ப நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மாவோட உடம்பையும் அடக்கம் பண்றாரு.
பண்றாங்க அந்த இடுகாட்டுக்கும் போயிருக்காரு. அங்க நம்ம ஹீரோயினுடைய தோழிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. ஆராதனாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா அந்த உண்மையை நீங்க தான் வெளியே கொண்டு வரணும். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா, அந்த ஆராதனாவும் உங்களை காதலிச்சா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, ஒவ்வொரு வாட்டி நம்ம ஹீரோ அந்த ஆராதனாவை கிண்டல் பண்றப்போவும் அவங்க திரும்பி நின்னு சிரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஹீரோ மேல காதல் இருந்திருக்கும். அதனாலதான் போலீஸ்ல கூட கேஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ ரோட்ல திருடர்களை தைரியமா ஒரு பொண்ணு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தத தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பாராட்டுவாரு. அது நம்ம ஆராதனா தாங்க. அதுல இருந்துதான் நம்ம ஆராதனாவுக்கும் ஹீரோவை பிடிச்சி அந்த காதலை வெளியே சொல்லாம இருந்திருப்பாங்க. இதையெல்லாம் இப்போ அந்த ஆராதனாவோட தோழிகள் ஹீரோ கிட்ட சொன்ன உடனே அவருமே நெகிழ்ந்து போறாரு. ஹீரோவுடைய நண்பர்களும், மச்சி இது வரைக்கும் நீ தான் அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ண நினைச்சேன், நான் அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணிருக்காடா, அதுவும் அந்த பொண்ணு உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கான்னு வேற சொல்ற, அப்ப அவ ஏதோ உன்கிட்ட சொல்ல வரா, அவளுக்கு ஏதோ ஒரு அநீதி நடந்திருக்கு, அதை நீ தான் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி அவங்களும் இப்போ ஹீரோ கிட்ட சொல்ல அப்பதான் ஹீரோக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஹீரோயினை தேடி ஒரு பெரியவர் ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்திருப்பார்ல, அந்த பெரியவர் ஒரு டாக்டர்னு வேற சொல்லியிருப்பார்ல, அந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆன உடனே நேரா இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டரையும் வந்து பாக்குறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்டயோ தான் அந்த ஆராதனாவை காதலிச்ச விஷயமோ, அதுக்கப்புறம் அவ இறந்து போனதுக்கு அப்புறம் கூட தான் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு அந்த ஆராதனாவுடைய வீட்டுக்கு அவரோட அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் வந்தாரு அப்படின்னு அவரோட தகவலையும் சொல்றாரு. இப்ப அந்த டாக்டருடைய டீட்டெயிலும் நம்ம ஹீரோக்கு கிடைக்குதுங்க. அவரோட போட்டோவை பார்த்து இவருதான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ண இப்ப அந்த டாக்டர் ஆந்திரால இல்லைங்க, அவர் மும்பைல இருக்காரு போல. அப்படி இந்த போலீஸ்காரரோ நம்ம ஹீரோவோட மும்பைக்கு வராரு. அப்படி நேரா அந்த டாக்டரை வந்து பாக்குறாரு. அந்த டாக்டர் கிட்டையும் அந்த ஆராதனாவும் அவங்க அம்மாவும் வீட்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டாங்க, அவங்கள யாரோ போட்டு தள்ளிட்டாங்கன்ற இந்த உண்மையை சொல்லிட்டு நீங்க தான் ஆராதனாவுடைய அப்பாவான்ற மாதிரி கேட்க, ஆனா அந்த டாக்டர் அத மறுக்கிறாரு. அந்த பொண்ணுடைய அப்பா இல்ல, அந்த ஹீரோயின் ஆராதனாவுடைய கணவர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இது இவங்களுக்கே ஷாக்கா இருக்குங்க, முக்கியமா ஹீரோக்கு. என்னது, திருமணமான ஒரு பொண்ணா அவ, அதுவும் இந்த தாத்தாவையா திருமணம் பண்ணிக்கிட்டா, திருமணம் பண்ண ஒரு பொண்ணையா நம்ம காதலிச்சோம், என்னடா ட்விஸ்ட்ன்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. அப்பதான் டாக்டர் ஒரு கதையை சொல்றாரு. ஆராதனாவுடைய அம்மாவுக்கு மூளையில ஒரு நோய் வந்து எங்களோட ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து சேர்த்தாங்க. அப்படி அவங்க அம்மாவுக்கு காசு வாங்காம நான் தான் இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆபரேஷன் பண்ணி அவங்கள காப்பாத்தினேன். அதுக்கப்புறம் ஆராதனாவும் அவங்க அம்மாவும் என் கூட ரொம்ப நல்லாவே பழகுனாங்க. எப்பவுமே செக்கப்புக்கு இங்க தான் வருவாங்க. இதுல எனக்கு ஆராதனாவை ரொம்ப பிடிச்சது. முக்கியமா எனக்கு ஒரு மகன் இருக்கான். என்னோட மகனுக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் அவனால வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்படிப்பட்ட என் மகனை இந்த ஆராதனா ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டா. எப்பப்பெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராலோ அப்பெல்லாம் என் பிள்ளையோட அவ நல்லா சிரிச்சு பேசுவா. அதுல எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதனால நாள் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு போகும்போதோ ஆராதனா கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் நான் ஒரு விஷயத்தை கேட்டேன் அப்படின்னு கதைக்குள்ள போறாரு. ஆராதனா, நீங்க தப்பா நினைக்கலனா என்ன நீங்க திருமணம் பண்ணிக்க முடியுமா? திருமணம்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. நீங்க என் பிள்ளையோட பழகிறதெல்லாம் பார்த்தேன். என் பிள்ளை இன்னும் 6 மாசம் தான் உசுரோட இருப்பான். அப்படி நீங்க திருமணம் பண்ணிக்கிட்டு என் கூட வந்தீங்கன்னா அந்த 6 மாசம் என் பிள்ளைய பாத்துப்பீங்கல்ல, அவனோட கடைசி விஷா கூட அது இருக்கலாம். அதுக்காக தான் கேக்குறேன். அப்படி என் புள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆராதனா ஒரு வாரம் டைம் கேட்டுட்டு அவங்க அம்மாவோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த டாக்டர் கிட்டயும் வந்து நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கன்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணமும் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மையை அந்த டாக்டர் ஆராதனா கிட்ட சொல்றாரு. அதாவது ஆராதனா, உங்களோட கிட்னியும் என் பிள்ளைக்கு டொனேட் பண்ணீங்கன்னா அது மேட்ச் ஆகும். அப்படி உங்களோட ஒரு கிட்னியை கொடுக்கறது மூலயமா என் பிள்ளையாலையும் கடைசி வரைக்கும் உசுரோட இருக்க முடியும். பெரிய மனசு பண்ணி கொடுக்குறீங்களான்ற மாதிரி கேட்க, ஆனா அதுக்கு அந்த ஆராதனா மறுத்திருப்பாங்க. அந்த விஷயம் அந்த டாக்டர் கேட்ட உடனேயே அதுக்கப்புறம் அந்த டாக்டரையே பிரிஞ்சு இவங்க ஆந்திராவுக்கு வந்து இந்த வீட்டுல அவங்க அம்மாவோட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி அங்க காட்டுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டரும் ஆராதனாவையும் அவங்க அம்மாவையும் நிறைய இடத்துல தேடி இருப்பாங்க. அப்படி தேடி கண்டுபிடிச்சுதான் அந்த வீட்டுக்கு வந்து நின்று இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வரும்போது கூட அந்த கிட்னியை தான் பையனுக்கு கொடுக்கற விஷயமா பத்தி தாங்க பேசியிருப்பாரு. ஆனா அப்படி கொடுக்கறதுக்கு ஆராதனா ரெடியா இருக்க மாட்டாங்க. அதனால சண்டை வந்துகிட்டே இருக்கோங்க. இதுல கோவப்பட்டு தான் அந்த டாக்டருடைய கார் கண்ணாடிய ஆராதனா உடைக்கலான்னு வெளியே வருவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் அந்த ஆராதனா கூட பேசும்போதோ இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பியிருப்பாரு. அதை எல்லாமே அங்க காட்ட, இதுதான் எனக்கும் ஆராதனாக்கும் நடந்தது, அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது, இப்ப நீங்க சொல்லிதான் அந்த ஆராதனா போய் சேர்ந்துட்டான்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாரு. போலீஸ்காரரும், என்ன சார் உங்க பையனுக்கு அந்த பொண்ணு கிட்னி கொடுக்கலன்னு சொன்னதும் அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டீங்களா அப்படின்னு கேட்க, சார் என்ன சார் சொல்றீங்க, அப்படி போட்டு தள்ளனா அந்த பொண்ணுடைய கிட்னியை எடுத்து என் பையனுக்கு கொடுத்துருக்கணுமே, நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தா நீங்க அந்த பொண்ணை புதைக்கும்போது கூட கிட்னியோட தான் புதைச்சிருக்கீங்க, நம்மளுக்கு எதுவும் தெரியாது சார்ன்ற மாதிரியா அவர் மறுக்கிறாரு. ஹீரோவும் தான் நண்பர்களோட உட்காந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியலன்ற மாதிரியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப அவருடைய 2 நண்பர்கள் திடீர்னு
சண்டை போட்டுக்கிறாங்க. என்னன்னு கேட்டதுக்கு இவன் 1,00,000 காசு எடுத்துட்டு போயிட்டு தொலைச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு காசுன்னு கேட்கும் போதோ டில்லு அண்ணாவுடைய காசுன்ற மாதிரி சொல்ல, டில்லு அண்ணா எதுக்குடா நம்மளுக்கு காசு கொடுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அப்பதான் ஹீரோவுடைய அந்த நண்பன், உனக்கு ஞாபகம் இருக்கா டில்லு அண்ணா உன்கிட்ட ஒரு பார்சல் கொடுத்தாருல, அதை நான் போய் டிஸ்போஸ் பண்ணேன், அதுக்காக தான் டில்லு அண்ணா என்கிட்ட அந்த 1,00,000 கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அடுத்த நாளுமே நம்ம ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டரை வந்து பார்க்க அங்க அவருக்கு இன்னொரு க்ளூ கிடைக்குதுங்க. அதாவது ஆராதனாவுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற செல்போன் சிக்னல் எல்லாம் பார்க்கும் போதோ ஆராதனாக்கு அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு பக்கத்துல செல்போன் சிக்னல் ஆக்டிவேட் ஆயிருக்கு, அது அந்த டில்லுவோடைய செல்போன் சிக்னல் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த டில்லு அண்ணாவை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்ற மாதிரி விசாரிக்க, அப்பதான் அந்த டில்லு அண்ணாவும் எனக்கு பசவையா அப்படின்ற ஒரு நண்பன் இருக்கான், அவன் அந்த ரயில்வே காலனில தான் இருக்கான், அவனை பார்க்கறதுக்கு தான் அங்க வந்தேன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் 7 மணில இருந்து 9 மணி வாக்குல தான் யாரோ போட்டு தள்ளிருக்காங்க. அந்த டைம்ல அந்த டில்லு எங்க இருந்தான்னு விசாரிக்கும் போதோ அவரு ஏதோ கட்சி மீட்டிங்ல இருந்ததாகவோ வேணும்னா சிசிடிவி கேமராவை கூட பாத்துக்குங்கன்ற மாதிரியும் சொல்றாரு. இதை வச்சு இப்போ இந்த டில்லுவும் நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்க. இப்போ ஹீரோக்கு இந்த போன் நம்பர்லாம் வச்சு ட்ராக் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு தகவல் தெரியுதுல, அதை வச்சு அவருக்கு சந்தேகமா இருக்கிற சில போன் நம்பர் எல்லாம் அங்க கொடுத்து அதை ட்ராக் பண்றாரு. அது மூலியமா அவருக்கு ஒரு முக்கியமான தகவல் தெரிய வருதுங்க. உடனடியா அவர் ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு மும்பைக்கு வராரு. அப்படி மும்பைல அந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை வந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு. அப்படி அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து அவரு தலையிலயும் அந்த துப்பாக்கியை வச்சு அந்த டாக்டருடைய வீட்டுக்குள்ளேயும் நம்ம ஹீரோ போக ஒரு 3 மணி நேரம் அந்த டாக்டர் கிட்ட ஒரு தனிமையில பேசுறாரு. அதுக்கப்புறம் வெளியே வராரு. பக்கத்துல இருக்கிற ஒரு டீ கடைக்கு வந்தோ அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, சார் கேஸ் சால்வ் ஆயிடுச்சு சார், நீங்க நேரா கிளம்பி மும்பைக்கு வாங்க, குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்ல கட் பண்ணா இப்ப இந்த கதையை ஒரு மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அப்போ அங்க எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இருக்குங்க. அந்த டில்லு அண்ணா இருக்காரு பாத்தீங்களா, அவரும் இப்ப எம்எல்ஏவா நிக்கிறாருல, அவருமே எலெக்ஷன் ரிசல்ட்டை பாத்துட்டு இருக்க இப்ப இந்த டில்லு அண்ணாவை பாக்குறதுக்கோ நம்ம ஹீரோ வராரு. டில்லு அண்ணாவும் என்னடா நியூஸ் பாத்தியா, நம்ம தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பெருமையா சொல்ல, ஆனா ஹீரோ கோவத்தோட ஏன் சார் என் ஆளை கொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டேய் நான் எதுடா போட போறேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த டில்லு மறுக்க, இல்ல சார் நீங்க தான் என் ஆளை போட்டு தள்ளிருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோ மறுபடியும் சொல்ல, இப்ப கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டயும் அவங்க ஜூனியர் இந்த கதையை கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களும் அதுக்கப்புறம் எப்படி சார் அந்த கேஸை சால்வ் பண்ணீங்க அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க. அதை நான் சால்வ் பண்ணல, அந்த ஹீரோ கார்த்திக் தான் சால்வ் பண்ணா அப்படின்னு அவரு இன்னொரு உண்மையை சொல்றாரு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கோம்னா, நம்ம கார்த்திக் இந்த டாக்டரை ஃபாலோ பண்ணி துப்பாக்கியை வச்சு அந்த டாக்டருடைய வீட்டுக்கு வந்திருப்பாருல, அவர் எதுக்காக அந்த டாக்டரை இப்போ மிரட்டுறாருன்னா அவரோட போனை அவரு ட்ராக் பண்ணிருப்பாரு. அதுல யாரோ ஒரு மர்ம நபர் கால் பண்ணி உங்க பையன் உடம்பு சரியில்லாம போய் சேர்ந்துட்டான்ற மாதிரி அந்த டாக்டர் கிட்ட சொல்லிருப்பாங்க. அதாவது அவங்க பையன் ஹீரோயின் உசுரோட இருந்த சமயத்திலேயே உடம்பு சரியில்லாம போய் சேர்ந்துடுறான். இப்ப இதையுமே நம்ம ஹீரோ பிளே பண்ணி காமிச்சு, நீ எங்க கிட்ட உன் பையன் உடம்பு சரியில்லாம இருக்கான் அப்படிதானே சொன்ன, உன் பையன் போய் சேர்ந்துட்டான், இப்ப இந்த ஹீரோயின் கிட்னி கொடுக்காதனால உன் பையன் போய் சேர்ந்துட்டான்ற ஒரு கோவத்துலதான் நீ இந்த ஆராதனாவையும் அவங்க அம்மாவையும் போட்டு தள்ளிருக்க கரெக்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இப்ப டாக்டரும் அங்க சில உண்மைகளை சொல்றாரு. ஆக்சுவலி ஆராதனா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்களுடைய கிட்னி என் பையனுடைய கிட்னியோட மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படின்னா அவங்கள என் பையனுக்கு டொனேட் பண்றதுக்கு சம்மதிக்க வைக்கணும்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் அவங்க அம்மாக்கு ஃப்ரீயா சர்ஜரி பண்ற மாதிரி அங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, அவங்க கிட்ட பேசி என்னோட திருமண வலையிலையும் விழ வச்சேன். உண்மைய சொல்லணும், ஆராதனாவை நான் திருமணமே பண்ணிக்கல, அதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் ஆராதனுடைய அம்மா என்னோட கிளினிக்கு வரப்போ அங்க நான் ஆராதனாக்கு கிட்னி டொனேட் பண்றதுக்கான ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சதை பாத்துட்டாங்க. அதை பார்த்து அவங்க மிரண்டு போயிட்டாங்க. எதுக்காக இப்படி பண்றதுன்னு கேட்டதுக்கு, அவ என் மனைவியா தானே ஆக போறா, ஆம்பளையே இல்லாத உங்க வீட்டுக்கு நான் ஒரு ஆம்பளையா வந்து உங்க பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போறேன், உங்களுக்காக உங்க பொண்ணு என் பையனுக்கு கிட்னி கொடுக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கேக்குறாரு. ஆராதனாவோட அம்மாவும் அப்படி கிட்னி கொடுத்தா பொண்ணுக்கு எதுனா ஆயிடாதா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, ஒரு கிட்னியோடையும் சந்தோஷமா வாழலான்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்ல, பேட்மிண்டன் தான் உசுரே, அவளால ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியுமான்னு கேட்க, அது மட்டும் விளையாட முடியாது, அவ ஸ்போர்ட்ஸ் விளையாடி என்ன கிழிக்கவா போறா, நான் தான் பணம் கொடுக்கறேன், அவளுக்கு வாழ்க்கையும் கொடுக்கறல, அவளை ஒழுங்கா கிட்னியை கொடுக்க சொல்லுன்ற மாதிரி அந்த டாக்டர் மிரட்டுவாரு. அதுதான் ஆராதனா பார்த்துட்டு இதுக்கு மேல இந்த ஆளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்க அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு மும்பைல இருந்து தப்பிச்சு ஆந்திராவுக்கு வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த கதையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு அப்ப அந்த ஆராதனாக்கு திருமணம் ஆகலையா அப்படின்னு லைட்டா சந்தோஷப்படுறாரு. இப்போ ஹீரோ ஒரு துப்பாக்கியை எடுத்து உண்மையை சொல்லு, உன் பையன் அதுக்கப்புறம் கிட்னி கிடைக்காமயே போய் சேர்ந்துட்டான், அந்த கோவத்துல நீ ஆராதனாவை போட்டு தள்ளிட்ட, அதான உண்மைன்ற மாதிரி கேட்க, இப்ப டாக்டர் ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோவை வந்து யாரோ தலையில அடிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த கதையை மறுபடி காமிக்க நம்ம ஹீரோ அந்த டில்லு அண்ணா கிட்ட பேசிட்டு இருப்பார்ல, டில்லு அண்ணா
நான் கேட்க வந்த விஷயமே வேற. நீ என் ஆளை போட்டு தள்ள பாத்தியான்ற மாதிரி நான் கேட்கல. நீ எதுக்கு உன்னோட தம்பியவே போட்டு தள்ளின அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்கறேன் அப்படின்னு ஹீரோ ஒரு ட்விஸ்டடான கேள்வியை கேட்கிறாரு. ஆமாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த தில்லுவனாக்கு உசுருக்கு உசுரா ஒரு தம்பி இருப்பான், அவனை யாரோ போட்டு தள்ளிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிருப்பேன்ல, அது உண்மையாலேயே அந்த தில்லுவனா தாங்க. இந்த தில்லுவனா அப்பப்போ ஒரு சாமியாரை வந்து பாப்பாரு பாத்தீங்களா, அப்படி அந்த சாமியாரு ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு. நீ ஒரு எம்எல்ஏவா ஆகணும்னா உனக்கு போட்டி வெளியே இருக்காது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அதாவது உங்க அப்பாவோட வாரிசுகள் மூலியமா தான் உனக்கு போட்டி இருக்கும். அப்படி உங்க அப்பாவுக்கு நீ தான் ஒரே வாரிசா இருக்கணும். மத்த வாரிசு எல்லாருமே போய் சேர்ந்தா மட்டும்தான் உனக்கு அந்த எம்எல்ஏ பதவி கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தன்னோட சொந்த தம்பியவே அவரு போட்டு தள்ளியிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறமும் உங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த தில்லுவனாக்கு தெரிய வந்திருக்கும். அப்படி அது யாரு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் அவங்க அப்பா 2வது தரமா திருமணம் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சு இப்ப நம்ம ஆராதனா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் அந்த டில்லு அண்ணாவுடைய அப்பாவுடைய இன்னொரு வாரிசுன்ற மாதிரியும் இந்த டில்லு அண்ணாவுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால அவங்களையும் போட்டு தள்ளணும்னு சொல்லி இந்த டில்லு அண்ணா ஆராதனாவுடைய வீடு வரைக்கும் போயிருப்பாரு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் போதோ அங்க அந்த ஆராதனாவோ அவங்க அம்மாவோ பிணமா இருப்பாங்க. இப்ப இந்த விஷயத்தையும் அங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, நான் போகும்போதே அவ அப்படிதான்ப்பா இருந்தா, எனக்கு முன்னாடியே யாரோ வந்து போட்டு தள்ளிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நான் சாமியார் கிட்ட சொல்லும் போதோ, நீ போட்டு தள்ளினாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல அவங்கள உண்மையாலேயே போட்டு தள்ளின நபர் சில தடயத்தை விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த தடயத்தெல்லாம் எடுத்துட்டு வா, அதை வச்சாச்சு நம்ம பூஜை பண்ணுவோம்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு சுத்தியலு செருப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுதாங்க தடயம், அதை வச்சுதான் போட்டு தள்ளிருக்காங்க போல. இவர் பூஜை பண்ணி அதை ஒரு பார்சலா கட்டிருப்பாரு. அந்த பார்சலை தான் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்திருப்பாரு. அதை தான் நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்சலை எடுத்துட்டு போயிட்டு ஹீரோவுடைய நண்பன் டிஸ்போஸ் பண்ணிருப்பாரு. அதை எல்லாமே அங்க காமிக்க இப்ப கட் பண்ணா மறுபடியும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகுதுங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது அவர் தலையில யாரோ அடிச்சிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, அந்த டாக்டரோட மனைவி தாங்க. அவங்களுமே அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே வந்து, ஆமாண்டா நான் தான் இந்த டாக்டருடைய உண்மையான மனைவி அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. ஆக்சுவலி தன்னோட பையனுக்கு இந்த 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் எதுக்கு உசுரோட வாழணும்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்க போவாங்க. அப்பதான் அந்த டாக்டர் இந்த ஆராதனாவோட ஃபைலை பார்த்துட்டு இவங்களோட கிட்னி நம்ம பையனுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதை வச்சு இந்த ஆராதனாவை எப்படின்னா நம்ம வளைச்சு போடணும்னு சொல்லி தன்னோட கணவருக்கே அவங்க மனைவி டைவர்ஸ் கொடுத்து அவர்கிட்ட ஒரு பிளான சொல்லிருப்பாங்க. அப்படி அவங்க சொன்ன பிளானின் படி தான் இந்த டாக்டர் ஆன அவங்க கணவர் இந்த ஆராதனா கிட்ட செயல்படுத்திருப்பாரு. ஆனா எவ்வளவு செயல்பட்டு வந்து கடைசியில அவங்க டொனேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிருப்பாங்கல்ல, அப்படி அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் டாக்டருக்கும் அவங்க மனைவிக்கும் பிறந்த அந்த பையன் போய் சேர்ந்திருப்பாரு போல. இதுல அந்த டாக்டர் டிஸ்டர்ப் ஆகிறவரோ இல்லையோ அவங்க மனைவி பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. ஒரு கடத்துல அந்த டாக்டர் ஆந்திரால தான் அந்த ஆராதனாவும் அவங்க அம்மாவும் இருக்காங்கன்ற விஷயத்த கண்டுபிடிச்சு தான் மனைவி கிட்ட சொல்ல, அப்படி அவங்க மனைவி ஒரு நள்ளிரவுல அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆராதனாவோட அம்மாவையும் ஒரு சுத்தியலை எடுத்து போட்டு தள்ள, அதுக்கப்புறம் அங்க ஆராதனா வந்ததும், என் பையனுக்கு கிட்னி கொடுக்காம கடைசி வரைக்கும் நீ உசுரோட இருக்கணும்னு நினைச்சல, உன்னால அப்படி இருக்க முடியாது, இதோ இப்பயே உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லி அங்க ஆராதனாவையும் அந்த சுத்தியலை வச்சு அடிச்சு அவங்க தான் கதையை முடிச்சிருப்பாங்க. இப்ப இந்த கதையை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்க ஹீரோக்கோ பயங்கர வருது. அவள் லட்சியத்துக்காக இருந்தா இப்படி அநியாயமா உங்க சுயநலத்துக்காக அவளை போட்டு தள்ளிட்டீங்களே அப்படின்னு கோவப்படுறாரு. இப்ப உன்னையும் போட்டு தள்ள போறேன்ற மாதிரி அங்க ஒரு துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோவையும் டாக்டரோட மனைவி இப்ப போட்டு தள்ள வர, ஆனா ஹீரோ அதை தடுத்து நிப்பாட்டி அங்க அந்த டாக்டர் அவங்க மனைவி 2 பேரையுமே கட்டி வைக்கிறாரு. இங்க பண்ணது பெரிய தப்பு, அதை நான் சொன்னா கூட புரியாது, உங்களுக்கு ஜெயில யோசிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு, அங்க போய் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அப்படிதான் இந்த கேஸை சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையுமே அந்த வீட்டுல கட்டி வச்சிருக்கப்படதா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க 2 பேரையுமே கைது பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு அசம்பாவிதமும் ஹீரோக்கு நடந்திருக்கோங்க. அவர் ஒரு டீ கடைக்கு வந்து இந்த விஷயத்த அந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு போனை கட் பண்றப்போ அங்க ஒரு சின்ன பொண்ணை லாரி இடிக்கிற மாதிரி வந்துடும். அந்த சின்ன பொண்ணை அந்த லாரியில இருந்து ஹீரோ காப்பாத்த அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்கும் போதோ அவங்க ஆராதனான்னு சொல்லுவாங்க. அதுல ஹீரோக்கு ஒரு சின்ன சிரிப்பு வருங்க. ஆனா அப்படி காப்பாத்தினதுல ஹீரோ அந்த ரோட்ல ஒரு கார்ல அடிபட்டு அங்கேயே போய் சேர்ந்துடுறாருங்க. ஆமாங்க, இப்ப ஹீரோவும் உசுரோட இல்ல. அப்போ ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்கிறாங்களே, ஹீரோ அந்த டில்லு கிட்ட வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஹீரோ ஆக்சுவலி இப்போ பேயா வந்து தாங்க பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த டில்லு கிட்டையும், நீ எப்படி பார்த்தாலும் என்னோட ஆளை நீ போட்டு தள்ளனாலும் போட்டு தள்ள போனதானே, இப்போ நீயும் ஒரு கெட்டவன் தானே, உன்ன மாதிரி ஆட்கள் உசுரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்க பேயா வந்து அந்த எம்எல்ஏவை இப்ப போட்டு தள்ளுறாரு. அப்படி மொத்தமா இதெல்லாம் காமிச்சிட்டு ஆந்திரால இன்னமும் ரயில்வே காலனின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க இன்னமும் அந்த மர்மமான வீடு இருக்குன்னு சொல்லி அந்த ஒரிஜினல்
ஒரிஜினல் வீட்டையும் காமிச்சு இந்த கதையை முடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. முக்கியமா இந்த செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பா இருக்குங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so மச்.